அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள யாவே தேவன் நம்முடைய வாழ்நாட்களிலே மேலும் ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு தந்து நம்மை சகோதர சகோதரர்களாக ஒரு சிறு கூட்டமாக இந்த இடத்தில் கூட வர செய்திருக்கிறார். அதற்காக பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளையும் துதிகளையும் எடுத்துக்கொள்ளலாம். சகோதரர் சொன்னோன்னமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு கிறிஸ்துவின் அன்பு என்று நாம் பார்க்க போகிறோம். கிறிஸ்துவின் அன்பு என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நமக்கு பிதாவாகிய தேவன் கிறிஸ்து இருக்கார். யார் காமிச்ச அன்பு பெருசாக இருக்குது, யாருடைய அன்பு பெரிதாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? தேவனுடைய அன்பு தான். தேவனுடைய அன்பு தான் பெருசு. தேவனுடைய அன்பு தான் பெருசாக இருக்குன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கிறிஸ்து மூலியமாக தான் தேவன் அன்பு காமிச்சாருன்னு தெரியும். இல்லைன்னா தேவன் யாருமே நமக்கு தெரியாதே இல்லையா? கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததான் தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாமே நமக்கு சொன்னார். அப்போது தேவனுடைய அன்பு எவ்வளோ பெருசுன்னு பார்க்கணும்னா அப்போ கிறிஸ்துவோடைய அன்பு பார்த்தா தான் தெரியும் இல்லைங்களா? அவர் தான் இந்த பூமிக்கு அவருடைய தன்னுடைய தகப்பனுடைய அன்பு காமிச்சார். சரிங்களா? சரி, அப்படி பார்க்கும்போது கிறிஸ்து தேவன் மேலே அன்பு காமிச்சாரா இல்லை நம்ம மேலே அன்பு காமிச்சிருக்காரா? அதிகமாக நம்ம மேலே தான் காமிச்சாரா? தேவன் மேலே காமிச்சாரா? சரி, இதை நம்ம அப்படியே மேலோட்டமாக சொன்னோம்னா நமக்காக அவர் ஜீவனையே தந்தார் அந்த மாதிரி தான் சொல்லுவோம் இல்லைங்களா? கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவர் ஜீவனையே தந்தார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் பிதாவுடைய தேவனுடைய அன்பை பார்த்திங்கன்னா ஒரே வசனத்தில் சொல்லிடலாம். யோவான் 3:16 வாசிக்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணாருன்னா, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிறவங்கெல்லாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை என்ன பண்ணியிருக்காரு? இவ்வளவா இந்த உலகத்துக்கு தந்து அன்பு கூர்ந்தார் அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? இப்போ ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்ன பண்ணார்னா அந்த மோரியா மலையில் கொண்டு போய் பலி செலுத்த போனார். ஆனால் பலி செலுத்தினாரா? செலுத்தவே இல்லை. செலுத்த போனார். அவருடைய விசுவாசத்தை தேவன் இது பண்ணி என்ன பண்ணார்? அவரே மிரண்டு போயிட்டார் இல்லைங்களா? அந்த அளவுக்கு அவருடைய விசுவாசம். ஏன்னா வயதான காலத்தில் அவர் அந்த குழந்தைய பலி செலுத்தினார். அதனால் இன்றைக்கி அவர் எப்படி இருக்காருன்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக இருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் பலியே செலுத்தலை. அவருடைய விசுவாசம்தான் மெயினாக. விசுவாச பரீட்சையில் அவர் ஜெயிச்சிட்டார். இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா தேவன் என்ன பண்ணிட்டார்? தன் குமாரனை என்ன பண்ணிட்டார்? பலியே செலுத்திட்டார். அப்போ அவரை விட எத்தனை மடங்கு பாருங்கள் இல்லையா? எவ்வளோ மடங்கு பாருங்கள். தன்னுடைய குமாரனை பலி செலுத்தியிருக்காருன்னா எந்த அளவுக்கு நம்ம மேலே விசுவாசம் வச்சுருப்பார் இல்லையா? நம்ம மேலே விசுவாசம் வச்சு தானே அவர் இந்த உலகத்துக்கே அவரை பலியாக தந்தார்னு பார்க்குறோம். ஒரே வசனத்தில் பார்க்கலாம் தன்னுடைய குமாரன் மேலே வச்ச அன்பு. அப்போ அவருக்கு இருக்கிற சொத்தே இவர் ஒருத்தர் தான். பிதாவாகிய தேவனுக்கு இருக்கிற ஒரே சொத்து இவர் தான். இவரே என்ன பண்ணிட்டார்னா பலியாக தந்துட்டார் அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:8. அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை பற்றி நம்ம தெரியணும்னா அன்பு இருக்கணும். அன்பில்லாதவன் தேவனை அறியான். காரணம் என்னன்னா தேவன் அன்பாகவே இருக்கார். அப்போ அன்பு இருந்தால் தான் அவரை பற்றி தெரியும் இல்லைங்களா? அன்பு இல்லைன்னா அவரை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளே நமக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:16. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசிக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு தெரியும். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போது முக்கியமான இந்த பைபிள் பேஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்பு தான். அன்பு இல்லாதவன் தேவனை அறியவே மாட்டான் இல்லைங்களா? தேவனை அறிஞ்சாதான் நித்திய ஜீவனே கிடைக்கும். அப்போ அதுக்கு முதல் ஃபவுண்டேஷனே என்ன வேணும்னா நமக்கு அன்பு தான் வேணும். அதுதான் பவுல் கூட சொல்கிறாரு, நீ என்ன தீர்க்க தரிசனம் பேசினாலும் சரி, மலைகளை பெருக்கத்தக்க விசுவாசம் இருந்தாலும் சரி, உனக்கு அன்பு இல்லைன்னா ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்களா?
இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவோடைய அன்பை பார்க்கலாம். சரிங்களா? கிறிஸ்துவ அன்பை பார்க்கலாம். கிறிஸ்து வந்து எந்த நிலைமையில் அவர் இருந்தார் பரலோகத்தில், இல்லைங்களா? அவர் வந்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? அவர் இந்த பூமிக்கு வருவதற்கு நோக்கம் என்ன? ஈடுபலி. சரி, ஈடுபலி யாருக்காக தந்தார்? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக தந்தார்னு பார்க்குறோம், இல்லைங்களா? ஒட்டுமொத்த மனுக்குலத்துக்காக அவர் தந்தார். ஆனால் அவரே வந்தாரா? அவரே வரலையா? அவரே தான் வந்தார். தேவன் அவரெல்லாம் நீ போ அப்படின்லாம் சொல்ல, அவரே தான் வந்தார், இல்லைங்களா? அப்போது அவர் யார் மேலே முதல் அன்பு வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை நம்ம வளர்க்குறோம். குழந்தை முதல் யார் மேலே அன்பு வைக்கும்? பெத்த தகப்பன் மேலே தானே வைக்கும். அப்போது பெத்த தகப்பனோடு இவர் எந்த நிலைமையில் அங்கே இருந்தார்? எங்கே? பரலோகத்தில். அவர் வர்றதுக்கு, இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நோக்கம் இல்லாமல் அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கப்புறம் தான் அவர் இந்த பூமியில் வந்து கீழ்ப்படிதெல்லாம் கற்றுக்கிட்டு அவர் தன்னை ஜீவ பலியாக கொடுத்தார், இல்லைங்களா? அவர் இந்த விஷயங்களெல்லாம் இந்த பூமியில் வந்து தான் அவர் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் அவர் தன்னை ஜீவ பலியாக கொடுத்தார். ஆனால் இந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன? அந்த அன்பு என்ன? கிறிஸ்துவுடைய அன்பு என்னன்னு தான் நம்ம இந்த பாடத்தில் பார்க்க போகிறோம். சாதாரணமாக அவர் வந்து உலக ஜனங்களுக்காக ஈடுபலியாக தந்தார், எல்லாமே பார்த்துருக்கோம் நிறைய பாடங்களில். அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு முக்கியமான நோக்கம் என்ன, அதை நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா சாத்தானை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். அவன் ஏன் இந்த பூமியில் வந்து சாத்தானா மாறிட்டான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண மனுஷனை வந்து ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லிட்டாரு. நம்ம தானே எவ்வளோ மேன்மையாக படைக்கப்பட்டவங்க, நம்மளை சொல்லாமல் இவனை சாதாரண மனுஷனை ஆண்டு கொள்ளுங்கள் சொன்னவனே அவனுக்கு வந்து பொறாமை வந்துடுச்சு. ஏன்னா அவன் வந்து சகல விதமான கற்கள் மத்தியிலே உலாவினார்னு எசேக்கியேலெல்லாம் படிக்கிறோம். நவரத்ன கற்கள் மத்தியிலெல்லாம் அவ்வளோ ஒரு மேன்மையான இடத்துல இருந்தவனை கொண்டு வந்து இந்த பூமியில் வச்சுட்டு சாதாரண மனுஷனை நீ ஆண்டு கொள்ளுங்கள்லாம் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம கூட சாதாரணமாக பார்க்குறோம். ரொம்ப நாளாக சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தான் எல்லா வேலைகளையும் செஞ்சிட்ருக்காரு. திடீரில் புதுசாக அவரை வந்து நீ எல்லாம் பார்த்துக்கோன்னா அவருக்கு பழைய ஆளுக்கு எப்படி இருக்கும்? பிரச்சனை ஆகிடும்ல. உடனே என்ன பண்ணுவார்? ரெண்டாக பிரிச்சுடுவார்ல சபையை. அதே மாதிரி தான் சாத்தானுக்கு அந்த மாதிரி கோபம் வந்துச்சு. ஆனால் கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து முதல்ல எந்த நிலைமையில் இருந்தார்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22:13. நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். இவருடைய நிலைமை தான். ஃபர்ஸ்ட் கிரியேஷனே இவர் தான். அதே மாதிரி கடைசி கிரியேஷனும் இவர் தான். தேவன் இவரை மாத்திரம்தான் படைச்சார். இவரை வச்சு தான் இவர் தான் என்ன பண்ணார்னா சர்வத்தையும் படைச்சார், இல்லைங்களா? இவருக்கென்றும் உலகங்கள் எல்லாம் உண்டாவனு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஏன்னா முதல் கிரியேஷனே இவர் தான். இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபேசியர் 3:17-18 வாசிங்க. எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 17-18. ஆமாம். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து. பார்த்தீங்களா? கிறிஸ்துவுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அவருடைய அன்பு அகலம் என்ன, நீளம் என்ன, ஆழம் என்ன, அதான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த மாதிரி இருக்குது. அப்போது கிறிஸ்து எந்த நிலைமையில் இருந்தார், அவர் இந்த பூமிக்கு வர்றதுக்கு நோக்கம் என்ன, அவர் எந்த நிலைமையில் இருந்தார்னு பார்த்தோம்னா, அவர் தான் பிகினிங் எண்டு, அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் படிக்கலாம். 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பார்த்தீங்களா? கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன்பு பூர்வ முதல் பிகினிங் என்னை தனது வழியில் ஆதியாய் கொண்டிருந்தார். ஆதினா நாங்கள் ஆரம்பம். சரிங்களா? ஆரம்பம்லேருந்தே அவர் இந்த கிரியேஷன் படைக்கிறது ஆரம்பத்திலேருந்தே இவர் இருந்திருக்கிறார். யார் கூடனா பிதாவாகிய தேவன் கூட. அடுத்த வசனம் இருங்க. சரிங்களா? அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது,
அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம். ம். இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு. ஆ. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஏசாயில கூட நம்ம படிச்சு பார்த்தோம்னா, என்னுடைய வலது கரமே இவைகள் எல்லாம் சிருஷ்டித்தது. பிதாவாகிய தேவனுடைய வலது கரமா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கார். அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது. அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம் இல்லையா? அப்போது 2 பேருடைய பிளான் தான் ஒட்டுமொத்த கிரியேஷன், மனுக்குலம் எல்லாமே. சரிங்களா? இந்த வசனம் வாசிங்க, ஏசாயா 48:13. என் கரமே பூமியை அஸ்திபாரப்படுத்தி என் வலதுகை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். என் வலது கை அப்படின்னு சொல்றாரு. இந்த வலது கை என்பது யாருன்னா, தேவனுடைய வலது கையா இருந்து இவர் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா எல்லா வேலைகளையும் பார்த்துருக்கார் அப்படின்ட்டு பார்க்குறோம். சரிங்களா? பார்த்தீங்கன்னா வலது கையா இது பார்த்துருக்காருன்னா என்னென்ன வேலை பார்த்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3 முதல் 4 வசனங்கள் வாசிக்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். பார்த்தீங்களா? முதல் நாள் என்ன பண்ணார்னா, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்றார். வெளிச்சம் உண்டாயிடுச்சு இல்லைங்களா? வெளிச்சம் உண்டாவது வந்து நல்லது என்று கண்டார். யாருக்கு நல்லது? நமக்கு, அதாவது மனுக்குலத்துக்கு வெளிச்சம் வேணும். இப்போது ஒரு வெளிச்சம் இல்லாமல் ஒரு வேலை செய்ய முடியுமா? முதல் ஒரு இருட்டான அறைக்கு நம்ம வரோம். வந்தவொடனே என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு லைட்டு தான் போடுவோம். லைட்டு போட்டு தான் அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சரி பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி முதல் தேவன் எதை உண்டு பண்ணார்னு பார்த்தீங்கன்னா, வெளிச்சத்தை உண்டு பண்ணார். வெளிச்சத்தை வச்சு தான் என்ன பண்ணியிருக்காரு, மற்றதெல்லாம் செஞ்சார்னு பார்க்குறோம். இது லிட்டலாகவே சூரியனை முதல் படைப்பாக அவர் படைத்தார். அதே மாதிரி நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவையும் என்ன பண்ணார், முதல் படைப்பு அவர் தான். அவரை வச்சு தான் இதெல்லாம் செஞ்சுருக்காரு. அப்போ லிட்டலாக உள்ளதில் சூரியனும் முதல் படைப்பு அவர் தான், சூரியன் தான். நீதியின் சூரியனும் முதல் படைப்பு தான். சரிங்களா? அப்போது முதல் நாள் வந்து வெளிச்சம் நல்லது என்று கண்டார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது நாள் ஆதியாகமம் 9-10 வசனங்கள் வாசிங்க. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். 2வது நாளும் பார்த்தீங்கன்னா வெட்டாந்தரை, அப்புறம் வெட்டாந்தரை பூமியும் வந்து படைச்சிருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அதுவும் வந்து நல்லது என்று கண்டார். ஏன்னா இதெல்லாம் வந்து பின்னாடி பிறக்க போகிற மனுஷனுக்கு முன்னாடியே என்ன பண்ணுறாரு, எல்லாம் ரெடி பண்ணுறாரு. இல்லை வெளிச்சம் இல்லாமல் மனுஷன் உயிரோடு இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்போ ஒரு நிலம் நீர் இல்லாமல் இருக்க முடியுமா? இருக்க முடியாது. நம்ம கூட ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னா அதுக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க, அன்பாக உள்ளவங்க அந்த குழந்தைக்கு தேவையானது முன்னாடி பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எல்லாம் வாங்கி வைப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்கு சூழ்நிலைகளுக்கு என்னென்ன தேவையோ முதலே என்ன பண்ணுறாரு, எல்லாமே படைச்சிட்டு சரி இவங்களுக்கு இது நல்லது அப்படின்னு பார்க்குறாரு. அடுத்தது 3ஆம் நாள் பாருங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 12-13. நான் சுருக்கமாக தான் போட்டிருக்கேன், சரி நீங்கள் வேணால் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் ஜாதியின்படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீங்கன்னா எல்லா கனிகளும் புல் பூண்டுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காருன்னா 3வது நாளில் படைச்சார் இல்லைங்களா? ஏன் இவர் 3வது நாள் முன்னாடியே இதெல்லாம் படைக்கணும்? முதல் நாள் மனுஷனை படைச்சிருக்கலாம்ல? படைச்சிருந்தா என்ன இருக்கும்? அவனுக்கு எதுவுமே இருந்திருக்காது, சாப்பிட கொள்ள அவன் உயிர் வாழறதுக்கு ஏற்ற சூழ்நிலை எதுவுமே இருக்காது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, முதலே அவன் உயிர் வாழறதுக்கு ஏற்ற சூழ்நிலைகள் எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் 6வது நாள் முடிவில் தான் என்ன பண்ணுறாரு, மனுஷனை படைக்கிறாரு. அப்போது அவனுக்கு தேவையான புல்பூண்டுகள் கனிகள் எல்லாம் விதை தரும் கனிகள் எல்லாமே படைச்சிட்டு இதுவும் என்ன பண்ணுறாருன்னா நல்லது என்று பார்க்குறாரு. யாருக்குன்னா அந்த மனுஷனுக்கு, வாழப்போகிற மனுஷனுக்கு. அடுத்தது 4ஆம் நாள் என்ன ஆகுது பாருங்கள், 14-18. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும்
காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பார்த்தீங்களா? இப்போ பகலையால சூரியனையும் இரவையாலையும் சந்திரனையும் வச்சாரு. இதெல்லாம் எதுக்கு வச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலங்களையும் நேரங்களையும் தான் பார்க்கறதுக்கு தான் வச்சார். ஆனால் நம்ம ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறாங்க? இதே வணங்குறாங்க இல்லைங்களா? காலம் நேரம் பார்க்கறதுக்கு தான். சூரியன் வந்து பகலுக்கு 12 மணி நேரம் அல்லவோ அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? சூரியன் வந்தால் பகல் 12 மணி நேரம், சந்திரன் வந்தால் அதுக்கு ஒரு 12 மணி நேரம் இல்லைங்களா? பகல் முழுவதும் இவன் வேலை செய்யணும், இரவில் என்ன பண்ணணும்? இவன் வந்து ரெஸ்ட் எடுக்கணும் இல்லைங்களா? அதனால தான் சூரியன் வந்து நிரந்தரமாக இருக்கும். பூமி தான் என்ன பண்ணுது? சூரியனை சுற்றி வருகிறது. பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வரத்துக்கு 24 மணி நேரம், சூரியனை சுற்றி வரத்துக்கு 365 நாள் ஆகுது. அது வந்து வருடம். அதை வச்சு தான் என்ன பண்ணுறோம்? ஒரு வருடம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு வர்றதுக்கு 24 மணி நேரம், பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் இல்லைங்களா? அதே மாதிரி பூமியை வந்து சந்திரன் சுற்றிட்டு வருது. 15 நாள் அமாவாசை, 15 நாள் பௌர்ணமி. இதெல்லாம் காலங்களும் நேரங்களாக தான். அதுக்காக தான் தேவன் வச்சிருக்காருன்னு பார்த்து. ஏன்னா மனுஷன் வந்து அவனுக்கு ஒரு கணக்கு வேணும் இல்லையா? எவ்வளோ நாள் வேலை செய்யணும், எவ்வளோ நாள் விதைக்கணும், எவ்வளோ நாள் அறுவடை பண்ணணும் இல்லையா? எல்லாத்துக்கும் அவனுக்கு ஒரு பிறந்த நாள், ஒரு வருஷங்கள் எத்தனை வருஷங்கள் வாழ்ந்திருக்கான், எவ்வளோ காலங்கள் ஆயிருக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு வேணும் இல்லையா? அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்காருன்னா இதெல்லாம் படைச்சிருக்காரு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க? இதையே வணங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் காலங்கள் நேரங்களுக்காக படைச்சிருக்கார். அது மாத்திரமல்ல, 24 மணி நேரம் சூரிய வெளிச்சமே இருந்தாலும் வாழ முடியாது, 24 மணி நேரம் இருட்டே இருந்தாலும் வாழ முடியாது. அவன் உடம்புக்கு ஏற்ற தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவன் இருக்கணுன்றதுக்காக தான் நமக்கு பருவ காலங்களும் என்ன பண்ணுது? மாறி 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 வருது அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் மனுஷனுக்கு நல்லது என்று கண்டார்னு தான் இதை படைச்சார். சரிங்களா? அப்புறம் 5வது நாள் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் நல்லது என்று கண்டார். அதோடு நிப்பாட்டிலாம். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி மனுஷனுக்கு வந்து இந்த நீரில் வாழற மீன்கள், பெரிய பெரிய மஞ்சங்கள், இதெல்லாம் வந்து தேவைப்படுது இல்லைங்களா? அதே மாதிரி பறவைகள், இது எல்லாமே அவனுக்கு தேவைப்படுது. அதனால தான் அதையும் படைச்சார். சரிங்களா? 5வது நாள் இதெல்லாம் படைச்சார். கடைசியில் 6வது நாள் என்ன படைக்கிறத பாருங்கள். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். மிருகங்களுக்கும் மனுஷனுக்கு என்ன சம்பந்தம்னா, மிருகங்கள் வந்து அந்த காலத்தில் உள்ள மிருகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா மிருகங்களை வச்சு தான் மனுஷனை என்ன பண்ணான்? நிறைய வேலைகள்லாம். யானைகள் இல்லாமல் அன்னைக்கு உள்ள ஜேசிபியே யானை தான். புரியுங்களா? அதை வச்சு தான் நிறைய மரங்களை வெட்டி அவனுடைய இதெல்லாம் பார்த்துக்கிட்டான். அப்புறம் கால்நடைகளை வச்சு விவசாயம் மாதிரி பண்ணான். இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் வந்து தனக்கு தேவைப்பட்டதெல்லாம் என்ன பண்ணான்? யூஸ் பண்ணான். இது மாதிரி மிருகங்களும் மனுஷனுக்கு தேவை இல்லைங்களா? அதனால் அதுவும் தேவன் என்ன பண்ணார்னா நல்லதென்று கண்டார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் ஆதியாகமம் 1:26. நமது சாயலாகவும்
நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பார்த்தீங்களா? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் என்ன பண்ணாருன்னா அவர் ஆசீர்வதிச்சார். எல்லாமே படைச்சது யாருக்காகனா மனுஷனுக்காக தான். எல்லாத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் அவர் கையில் கொடுத்தாரு. ஆனால் மனுஷனை படைச்சிட்டு நல்லதுன்னு சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லை. எல்லாத்தையும் படைச்சிட்டு நல்லது, மனுஷனுக்காக நல்லதுன்னு சொன்னார். ஆனால் மனுஷனை படைச்சது தேவனுக்கு நல்லதுன்னு நினைச்சாரா? இல்லை, இல்லைங்களா? ஏன்னா நீதிமொழிகளில் நம்ம படிக்கிறோம், நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவனுடைய அங்கே செல்லப்பிள்ளையாக இருந்து எல்லாத்தையுமே செஞ்சவர், இல்லைங்களா? மனிதனை படைச்சிட்டு எல்லாத்தையுமே நீ ஆண்டு கொள்ளுங்கள்ன்ட்டு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி வைக்கிறாரு. அதே மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்து அந்த நிலைமையில் இருக்கும்போது எப்படி இருந்தான்னு படிக்கலாம். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 22 முதல் வாசிங்க. கர்த்தர் தமது கிரியைகளுக்கு முன் பூர்வ முதல் என்னை தமது வழியின் ஆதியாக கொண்டிருந்தார். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். ஆழங்களும் ஜலம் புரண்டு வரும் ஊற்றுகளும் உண்டாகும் முன்னே நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். மலைகள் நிலை பெறுவதற்கு முன்னும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்னும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன். அவர் வானங்களை படைக்கையில் நான் அங்கே இருந்தேன். அவர் சமுத்திர விலாசத்தை வட்டணிக்கையிலும் உயரத்தில் மேகங்களை ஸ்தாபித்து சமுத்திரத்தின் ஊற்றுகளை அடைத்து வைக்கையிலும் சமுத்திர ஜலம் தன் கரையை விட்டு மீறாதபடிக்கு அதற்கு எல்லையை கட்டளையிட்டு பூமியின் அஸ்திபாரங்களை நிலைப்படுத்துகையிலும் நான் அவர் அருகே செல்ல பிள்ளையாய் இருந்தேன். நித்தம் அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்து எப்பொழுதும் அவர் சமூகத்தில் களி கூர்ந்தேன். அவருடைய பூவுலகத்தில் சந்தோஷப்பட்டு மனுமக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். 32. ஆதலால் பிள்ளைகளே, எனக்கு செவி கொடுங்கள், என் வழிகளை காத்து நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா பூமியுடைய கிரியேஷன் மாத்திரமில்லை, அதுக்கு முன்னாடி இருந்த கேலக்சி இருக்கு இல்லையா, பால்வெளி மண்டலம், அது படைக்கும் போதே நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறார். இதெல்லாம் படைக்கும் போது அவர் கூடயே இருந்து இதை வேலையை பார்த்துருக்காரு. அப்போது அவர் தகப்பனுக்கு எதுக்காக இதெல்லாம் செய்கிறார் பார்த்துருப்பார் இல்லையா? எதுக்கு இதெல்லாம் செய்கிறார்? அதுக்கப்புறம்தான் பூமியை உண்டாக்குனார். ஃபஸ்ட்டு பூமி நிலை நிற்கணும்னா அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? அவர் செய்யணும். ஆகாய விரைவு எல்லாம் உண்டு பண்ணணும். ஆகாய விரைவு உண்டு பண்ணி தான் பூமியை அதில் வைக்கணும், இல்லைங்களா? பூமி நிலை நிற்கணும்னா அதுக்கு முன்னாடி மற்ற விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணணும்? செய்யணும். ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா இந்த பூமி என்ன பண்ணுதா கிராவிட்டி பவரில் இழுத்து பிடிக்குது. அப்போ தான் இது வந்து அந்தரத்தில் நிற்கும், சரிங்களா? அது இல்லாமல் இதெல்லாம் செய்ய முடியாது. அப்போது அதெல்லாம் எதுக்கு செஞ்சிட்ருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா பூமிக்காக இதெல்லாமே செஞ்சிட்ருக்கார். பூமி எதுக்காக செஞ்சார்? மனித குடியிருப்புக்காக செஞ்சார், இல்லைங்களா? மனிதனை எதுக்காக படைச்சார்? எல்லாத்தையும் ஆண்டு கொள்றதுக்காக படைச்சார். அப்படியே ரிவேர்ஸில் பார்த்தா அப்போ அவர் தகப்பன் கூட இவர் இருந்திருக்கும்போது அப்பா எதுக்கு இதெல்லாம் செய்கிறார்? அப்பா இவருக்கு தெரியுமா எதுக்காக இதெல்லாம் செஞ்சார்? தெரியுமா? இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா? இதெல்லாம் படைக்கும்போது தெரியுமா தெரியாதா? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா பூமியில் வந்து கூட அவர் சொல்கிறாரு, சில விஷயங்களை வந்து என் பிதாவாகிய தேவனைக்கு தவிர ஒருவனும் அறியான், எனக்கு கூட தெரியாதுன்றார். சொல்கிறாரா இல்லையா? அப்போ பிதாவாகிய தேவன் செஞ்சது எல்லாமே இவருக்கு தெரியுமா என்றால் தெரியாதுதான் சொல்ல முடியும். ஏன்னா அவர் கூடயே இருந்திருக்கிறார். எதுக்காக செஞ்சார், எதுக்காக செய்கிறாருன்னு தான் இவர் யோசனை பண்ணியிருப்பார். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறார்? இப்போது நம்ம பூமியை மனுஷனை படைக்கிறதுக்கே 49,000 வருஷங்கள் ஆச்சு நம்ம பைபிள் கொரோனாலஜியில் பார்க்குறோம். அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பால்வெளி மண்டலமெல்லாம் எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் படைக்கிறதுக்கு எத்தனை 1000 கோடி வருஷங்கள் ஆயிருக்கும், இல்லையா? அப்போல்லாம் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட இருந்திருக்கிறார். எதுக்கப்பா இதெல்லாம் செய்கிறீங்க? கடைசியில் என்ன தெரியுமா முடிவு? கடைசியில் அந்த ஆதாமை வந்து படைக்கிறார்.
படைச்சி எல்லாத்தையும் நீ ஆண்டுக்கொள். மனுஷனுக்காக தான் ஒட்டுமொத்த விஷயங்களுமே படைக்கப்பட்டிருக்கு. அதனால தான் மனிதன் வந்து ஒரு விசேஷ படைப்பு அப்படின்ட்டு வேதம் சொல்லுது. மற்றவர்களுக்கு மாதிரி இல்லை, மனிதர் வந்து ஒரு விசேஷமான ஒரு படைப்பு அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம். ஏசாயா 45:18. வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாயிருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. பார்த்தீங்களா? வானங்களை சிருஷ்டித்து, வானங்களை என்னதுன்னா எல்லாமே அதிலே அடங்கிடுது. சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்கள், எண்ணற்ற கேலக்சி எல்லாமே வானங்கள் தான். அதை சிருஷ்டித்து பூமியை வெறுமையாய் சிருஷ்டிக்காமல் அதை வந்து யாருக்காக? குடியிருப்புக்காக செய்து படைத்தார். யார் குடியிருப்புக்காக? மனிதனுடைய குடியிருப்புக்காக படைத்து அதை உருவகப்படுத்தி தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நானே கர்த்தர், வேறொருவரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. வேற ஒரு தேவனுமே கிடையாது, அவர் ஒருத்தர் தான் தேவன். ஆனால் இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ தேவர்கள் இருக்காங்க பாருங்க. அப்படியே சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே இவரை மறைச்சிட்டான். மறைச்சிட்டு இந்த பூமிக்கே என்ன பண்ணிட்டான்? தேவனாயிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? ஏன்னா அவர் தான் கடவுள், அவரை தவிர வேற யாருமே இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அதுலேயே வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:26-28. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி எல்லாத்தையுமே ஆண்டு கொள்ளுங்கள்ட்டு படைச்சாரு மனுஷனை. அதுவும் எப்படி படைச்சாருன்னா, அவருடைய சாயலாய். அவருடைய சாயல் என்னங்க? அவர் சாயல்னா அவர் தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் எப்படி இருக்காருன்னு பார்த்தா, நம்ம ஆரம்பத்திலேயே பட்சம்ல தேவன் எப்படி இருக்காருன்னா அன்பாவே இருக்கார். அப்போ மனுஷன் எப்படி இருக்கணும்? அன்பாக தான் இருக்கணும். இன்னைக்கு எப்படி இருக்கிறான் மனுஷன்? எப்படி இருக்கான் இன்னைக்கு? வம்பாக தான் இருக்கிறான். ஏதாவது பேசினாவே என்ன ஆயிடுது? வம்பு வந்துடுது இல்லையா? தேவன் அன்பாவே, அப்போது அவனுடைய சாயலாக தான் படைச்சாரு. அவன் வந்து அந்த அன்புலேருந்து என்ன பண்ணிட்டான்? தவறிட்டான். காரணம் என்னன்னா, சாத்தான் என்ன பண்ணிட்டான்? அவனை வந்து ஒரு இச்சையை காமிச்சு மாற்றிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கலாம். அதே 2ஆம் அதிகாரம் 16-17 வசனம் வாசிக்கலாம். ஆதியாகமம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். தேவன் வந்து கட்டளையிட்டார், இது எல்லாத்தையும் நீ சாப்பிட்டுக்கோ, ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் சாப்பிட வேணாம். அன்னைக்கு தோட்டத்து மத்தியில் தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் இருந்தது. மற்ற தோட்டத்தை சுற்றி எப்படி இருந்ததுன்னா எல்லாமே ஜீவ விருட்சங்கள். எதை சாப்பிட்டாலும் நீ சாக மாட்ட, தோட்டத்தின் மத்தியில் உள்ளதை மாத்திரம் சாப்பிடாத அப்படின்னு சொன்னார். அதே இன்னைக்கு இந்த உலகம் பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் முன்னாடி போச்சு, அந்த பாவம் பரவிடுச்சு. உலகத்தில் எதை சாப்பிட்டாலும் சாவு தான், எது மேலே ஆசைப்பட்டாலும் சாவு கன்ஃபார்ம் இல்லைங்களா? இருந்தாலும் தேவன் அன்னைக்கு தோட்டத்தின் நடுவில் வந்து நன்மை தீன்மை அறியத்தக்க விருட்சம் வச்சிருந்தார், அதை மாத்திரம் நீ சாப்பிட்றாத. அதே மாதிரி நமக்கும் இன்னைக்கு உலகத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கிறார். எல்லா ஜனங்களும் அவளை பார்க்கறதுக்காக வச்சிருக்கார். ஆசரிப்பு கூடாரத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த அந்த பிரகாரத்தின் நடுவில் தான் என்ன இருக்கும்? பலிபீடம் இருக்கும். புரியுதுங்களா? அந்த மாதிரி உலகத்தின் மத்தியில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். அவரை பார்த்து அவர் வாக்கு சொல்கிறபடி கேட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு ஜீவன். இன்னும் ஒரு வாய்ப்பு ஒட்டுமொத்த மனு குலத்துக்கும் அவர் தந்திருக்கார். அப்போது இதை சாப்பிட்டீங்கன்னா நீ சாவ ஆரம்பிச்சிருவே அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும். இப்போ அந்த விருட்சம் எப்படி இருக்கான்? புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு எப்படி இருக்கான்? இன்பமாக இருக்குது.
முதலே இந்த ஆசை இச்சை என்றது எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதேன் தோட்டத்தில் தான் ஆரம்பிச்சது. பார்த்தீங்களா, ஒன்றுமே தெரியாது, நிர்வாணியாக இருந்தாங்க, குழந்தைங்க மாதிரி இருந்தாங்க. அவங்க கண்ணை என்ன பண்ணுறான்னா திறக்க வைக்கிறான். திறக்க வச்சு என்ன பண்ணுறான்னா, புசிப்புக்கு நல்லது, பார்வைக்கு இன்பமும் புத்தியும் தெளிவிக்கிறதுமாய் இச்சிக்கத்தக்க விருட்சமாக இருக்கிறது. இச்சை முதல் ஆசை எங்கே தான் சாத்தான் காமிச்சான்னா அந்த ஏதேன் தோட்டத்தில் தான். அதுவும் எந்த ரூபத்தில் வரான்? பாம்பு. ஏன் பாம்பு ரூபத்தில் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு தீர்க்க தரிசனம். பாம்புக்கு நாக்கில் தான் முன்னாடி விஷம் இல்லையா? அது ஃபஸ்ட்டே என்ன பண்ணும்? பாய்சனை தான் கக்கும். சாத்தானுடைய நாக்கில் கூட என்னதான் இருக்குது? முன்னாடியே அவன் சொல்கிற பேச்சில் அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கான். அவன் சொல்கிறதெல்லாம் என்ன இருக்குது? விஷமாக தான் இருக்குது. அதனால தான் சாத்தானுக்கு கம்பேர் பண்ணி பாம்பை வச்சுருக்கார். இது ஒரு தீர்க்க தரிசனம், இதுக்கெல்லாம் டைரக்ட் மீனிங் கிடையாது. அப்போ பாம்புனா யாருன்னா சாத்தான் தான். பாம்புக்கு எப்படி நாக்கில் விஷம் இருக்கோ அதே மாதிரி சாத்தானுடைய சொல்லில் எல்லாத்துலேயும் விஷம் இருக்குது. அதை நம்பி தாங்க நிறைய பேர் போகிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், வரும்போது கூட அந்த சர்ச்சில் பாருங்கள், ஏகப்பட்ட பேர் உட்காந்துருக்குறாங்க. அவர்களுடைய பொய் நாவுகளை அநேகர் பின்பற்றுவார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இல்லைங்களா? சத்தியத்துக்கு யார் வராங்க? உண்மைக்கு யாராவது செவி கொடுப்பாங்களா? இருக்கிற 2 பேரையும் மாற்றிட்டான். நம்மளாம் ஏமாத்துறோம், ஈஸியாக மாற்றிடுவோம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். பார்த்தீங்களா? அந்த கனியை புசிச்சு அவங்க மாத்திரமில்லை, தன் புருஷனுக்கும் கொடுத்தாங்க. புருஷனும் என்ன பண்ணாங்கன்னா, மனைவியோடு இசைந்திருப்பான்றதால அவரும் சாப்பிட்டுட்டாரு. சாப்பிட்டு தேவனுடைய கட்டளையை மீறினதால அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா? தோட்டத்தோடலேயே வெளியே போயிட்டாங்க இல்லைங்களா? இப்போது தேவன் படைச்சதெல்லாம் வேஸ்ட்டாக போச்சா? யாருக்காக இதெல்லாம் செஞ்சார்? எண்ணற்ற நட்சத்திர கூட்டங்கள், மிகப்பெரிய கேலக்சி, பூமி உருவாக்கியிருக்காரு. இதுக்கெல்லாம் எவ்வளோ பெரிய ப்ராசஸ் பண்ணியிருப்பார், கூடயே இருந்திருப்பார். அப்பா, நீ இவனுக்காக தானேப்பா எல்லாமே படைச்சிங்க. இவன் என்ன கடைசியில் ஒரு பழத்துக்காக என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிட்டான். இயேசு கிறிஸ்துக்கு எவ்வளோ மனவேதனையாக இருந்திருக்கும்? இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும் இல்லைங்களா? அதிலே 7 to 19 வாசிங்க. 3ஆம் அதிகாரம். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்றறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சிகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். இதெல்லாமே நமக்கு தெரியும். அவன் முதல்ல எப்படி இருந்தான்னா ஒரு நிர்வாணியாக இருந்தான் இல்லையா? ஆணும் பெண்ணுமா நிர்வாணியாக இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லை. என்னைக்கு அவனுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சதோ அன்றைக்கி தான் பிரச்சனை இல்லைங்களா? ஒரு குழந்தை கூட பிறக்குது. குழந்தை பிறக்கும்போது எப்படி நிர்வாணியாக தானே பிறக்குது. அதுக்கு ஏதாவது ஒரு கவலை இருக்கா? இபி பில் கட்டணும், கேஸ் வாங்கணும்,
செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணணும், வீட்டு வாடகை கட்டணும், வேலைக்கு போகணும், ஏதாவது கவலை இருக்கா? ஏன்னா அது குழந்தை, அதுக்கு எந்த கவலை இல்லை. அது பராமரிக்கக்கூடியது கடமை யாருன்னா தாய் தகப்பனுடைய கடமை. அதே மாதிரி தான் ஆதாம் ஏவாளும் குழந்தை மாதிரி இருந்தாங்க. அவங்கள பராமரிக்கிறது தேவனுடைய கடமையாக இருந்தது. அதுக்காக தான் அவர் சாத்தானியை வச்சார், நீ உங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வச்சார். ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாத போது என்ன ஆயிடுச்சுன்னா அவன் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க இல்லைங்களா? இப்போ தகப்பன் ஏன் சில குழந்தைகளை திருத்துறாங்கன்னா, தவறான வழியில் போனால் என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்க. தவறான வழியில் போகக்கூடாதுன்றதுக்காக தான் திருத்துறாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தேவன் இவங்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் இவங்க அந்த சாத்தானுடைய பேச்சை கேட்டு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால தான் இப்படி இருந்த மனுஷனை தேவன் எப்படி நல்லது என்று சொல்லுவார்? கண்டிப்பாக சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாத்தான் என்ன பண்ணிட்டான்னா, வாசிக்கலாம் ஏசாயா 5:20. தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும். இதை ஏதேனும் தோட்டத்திலே பண்ணிட்டான் அவன். என்ன, இதை சாப்பிட்டீங்கன்னா சாவ மாட்டீங்க, தேவர்களை போல மாறிடுவீங்க, உங்கள் கண்கள் திறக்கப்படும், நன்மை தீன்மை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு ஆரம்பத்திலே அவன் நன்மையை என்ன பண்ணிட்டான்? தீன்மையாக்கிட்டான். தீன்மையை என்ன பண்ணிட்டான்? நன்மையாக்கிட்டான். அதனால தான் மனுஷனுக்கு இன்றைக்கும் என்ன ஆகுதுன்னா, எல்லார் வீட்லேயும் சரி மரணம்ன்ற ஒரு விஷயம் வருதா இல்லையா? எல்லாருக்குமே எப்போ உலகத்திலே நீ முதல் பணக்காரனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டாக்டராக இருந்தாலும் சரி, மரணம்ன்ற ஒரு விஷயம்னாவும் கண்டிப்பாக வந்தே தான் தீரும். ஏன்னா சாத்தான் அந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் என்னாச்சு? மனுஷன் என்ன ஆகிட்டான்? அவன் சாவாதபடிக்கு சாத்தான் என்ன பண்ணிட்டான்? தேவதூதர்களோட இது பண்ணதால் அந்த சந்ததி என்ன ஆயிடுச்சுன்னா ராட்சச சந்தர்களாக மாறிச்சு. மாறினதால் மனுஷனை தேவன் படைச்சதுக்காக என்ன பட்டாராம்? நல்லது தானே சொல்லுவார். ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாருன்னா மனஸ்தாபப்பட்டார். இவ்வளோ படைச்சவர் மனுஷனை பார்த்து என்ன பண்ணுறாரு? மனஸ்தாபப்படுறார். அப்போது பிதாவாகிய தேவன் இருக்காரு, கிறிஸ்து கூட இருக்காரு. ஒரு அப்பா மனஸ்தாபப்படுறாருன்னா குழந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு? நம்ம அப்பா நல்லா ஆக்டிவாக இருக்கிறவர், எல்லாம் படைச்சிட்டே வந்தார், திடீர்னு டல்லாக வீட்டில் உட்காந்துருக்காருன்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்னப்பாச்சு, என்னாச்சு, ஏதாச்சுன்னு கேட்போமா இல்லையா? கேட்போமா இல்லையா? அப்போ இவருக்கு எப்படி இருந்திருக்கும்? ஒரு நாள் 2 நாள் விஷயமா எத்தனை கோடிக்கணக்கான வருஷங்கள் இதெல்லாம் உருவாக்கி மனுஷனை வச்சு எல்லாம் படைச்சி செஞ்சார். மனுஷன் என்ன ஆகிட்டானா, அவர் படைப்பையே என்ன பண்ணிட்டானா கொலாப்ஸ் பண்ணிட்டான். சரியா? அப்போ எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும் பாருங்கள் அவருக்கு. அப்போது அவர் மனசில் இந்த அப்பாவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு இருக்குமா? இருக்காதா? கண்டிப்பாக இருந்திருக்கும். சரிங்களா? அதனால தான் அப்பா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை சரி பண்ணுறதுக்கு யார் தான் அனுப்ப முடியும்? யார் தான் போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏசாயா 6:8 படிங்க. பின்பு நான் யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்போது கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் என்னென்னா, ஃபஸ்ட்டு அவர் வந்த நோக்கம் என்னென்னா, இந்த விஷயத்தை மனுஷனை சரி பண்ணுறதுக்கு யார் தான் போக முடியும் அப்படின்னு பண்ணால், ஏன்னா தேவன் வர முடியாது பூமிக்கு, பிதாவாகிய தேவன் பூமிக்கு வர முடியாது, கிறிஸ்து தான் வர முடியும். கிறிஸ்துவை தான் ரெடி பண்ணுவோம். இவர் எப்படி இருக்காருன்னா, அங்கே எப்படி இருக்காருன்னா மகிமைக்குரிய சரீரத்தில் இருக்கிறார். இவர் அப்படி வர முடியாது. அப்போ இவர் வரணும்னா என்ன பண்ண முடியும்னா, வாசிக்கலாம் பாருங்க, எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். இந்த பூமிக்கு அவர் வரணும்னா என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும். ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணிடு. அப்போ நான் போகிறேன், ஆனால் எனக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும். அதை ரெடி பண்ணுங்க, நான் போகிறேன். ரெடி பண்ணி கொடுத்தாரு. இந்த பூமியில் என்ன ஒரு கன்னியின் மரியை வயிற்றில் அவர் பிறந்து அவர் வளர்ந்தார். என்ன பண்ணார்? தேவனுடைய திட்டங்களை எல்லாம் இந்த ஜனங்கள் மத்தியில் சொன்னார். சொல்லி எப்படியாவது சாத்தானுடைய தந்திரத்தை என்ன பண்ணணும்? மாற்றி காட்டணும். அவன் போக்கிலேயே போய் மாற்றணும். சரிங்களா? அதுக்காக தான் அவர் முக்கியமான இந்த பூமிக்கு வந்த நோக்கமே என்ன தெரியுங்களா? அப்பா மனஸ்தாபப்பட்டார்.
அது சரி பண்ணுறதுக்கு தான். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் அதை சரி பண்ணணுன்னா ஈடுபலி கொடுக்கணும், மற்ற வேலைகளெல்லாம் செய்யணும். முதல் அவருடைய நோக்கமே என்னன்னா, தந்தையுடைய அவர் பட்ட பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணணும், தீர்வு காணணும். அதுக்காக தான் அவர் வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். வாசிக்கிறான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19-21. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. பார்த்தீங்களா, அவர் இந்த பூமிக்கு வரும்போதே இது எல்லாமே இருந்தது. நோவா காலத்திலே இது இருந்தது. விபச்சாரம், வேசித்தனம் எல்லாமே இருந்தது. இவ்வளோ பெருகிடுச்சு. சாத்தானுடைய அந்த விஷத்தன்மை பேச்சை கேட்டு என்ன ஆகிப்போச்சுன்னா, ஜனங்கள் மத்தியில் இவ்வளோ விஷயங்கள் பரவிச்சு. ஃபஸ்ட்டு இச்சையில தான் ஆரம்பிச்சது. இச்சையில ஆரம்பித்து எவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு பாருங்கள். டெவலப் ஆகி இவ்வளோ விஷயம் வந்துடுச்சு. இந்த மாதிரி இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை யாருமே சுந்தரிக்க முடியாது. ஏன்னா தேவன் வந்து மனுஷனை படைக்கும்போது தேவனுடைய சாயலாக தான் படைத்தார். எப்படி மாற முடியும்? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? அதனால்தான் அவர் இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வாசிக்கலாம். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். பார்த்தீங்களா, இப்போ கர்த்தர் எப்படி இருக்கிறார்னா, உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மையுள்ளவனே என்ன பண்ணுறாரு, நோக்கி பார்க்குறார். அவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், எவ்வளோ மகா ஒரு மேன்மையான இடத்துல இருக்கார். இருந்தால் கூட அவர் யாரை தான் பார்க்குறாருனா, ஏன்னா பூமியில் இப்படி ஆகி போச்சு, அக்கிரமம் பெருகி போச்சு. அதில் யாராவது தாழ்மை உள்ளவன் இருக்கானா அப்படின்றத பார்க்குறாரு. அப்போ தாழ்மையுள்ளவனே தூரத்திலிருந்து அறிகிறார் அப்படின்னு பாருங்க. அப்போ எங்கேயோ இருக்கார் அவர், எத்தனையோ தூரத்தில் இருக்கார், அதெல்லாம் கணக்கே கிடையாது. அங்கே இருந்து தூரத்திலிருந்து அறிகிறார். புரியுதுங்களா? இப்போ நம்மலாம் எங்கேயோ அவருடைய கண்ணுக்கு வந்து தராசில் படிந்த தூசி மாதிரி இருக்கிறோம். தூசி கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறோம். இருந்தாலும் தேவன் அவ்வளோ தூரத்துலேருந்து யார் தாழ்மை காட்டுறாங்களோ அவங்கள பார்க்குறாரு. சரிங்களா? யாக்கோபு 4:10 பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அதனால தாங்க பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள், தாழ்மைப்படுங்கள். எதுக்காக சொல்லுதுன்னா, அப்போ தான் நம்மளை என்ன பண்ணுவார், உயர்த்துவார். இல்லைன்னா என்ன பண்ணுவார், அழிச்சிடுவார் என்று பார்க்குறோம். சரிங்களா? அதனால தான் இயேசு கிறிஸ்து வந்து முதல் இந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிற வேலையே என்ன தெரியுங்களா, இதுதான். நம்முடைய சீஷர்களை என்ன பண்ணுறாருன்னா, எவ்வளோ மேன்மையான இடத்துல இருந்தார் இவர், வந்து என்ன பண்ணார், தாழ்மை உள்ளவனை தான் நோக்கி பார்ப்பார்னு சொல்கிறார் இல்லையா? தாழ்மையை செஞ்சு காமிச்சாருங்க இயேசு கிறிஸ்து. இது படிக்க வேணாம், வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய வசனங்கள். 1லேருந்து 17 வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பெரியவராக இருந்தார். அன்றைக்கி சீஷர்கள் மத்தியில் யார் பெரியவன் என்ற ஒரு எண்ணங்கள் தான் ஓடிக்கொண்டு இருந்தது. இருந்தாலும் கூட இவர் என்ன பண்ணுறாருன்னா, பிதாவாகிய தேவன் கூட அண்ட சராசரங்களை படைத்தவர், எல்லாத்துக்கும் அவர் செல்லப்பிள்ளையாக இருந்தவர், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் காலை என்ன பண்ணுறாருன்னா கழுவுறார். நம்ம செய்வோமா? நமக்கு ஈக்குவலாக தானே சகோதரர்கள் இருக்காங்க, நம்மளே செய்ய மாட்டோம். அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்னமோ பெரிய உயரம் மாதிரி நினச்சிக்கிறோம். அதனால தான் அவர் முற்றிலுமாக தன்னை என்ன பண்ணுறாரு, மனத்தாழ்மையாக காமிச்சு, நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். அப்போ காலை கழுவுதுன்னு என்னன்னா, இவர் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், மனுஷனுடைய கால் எங்கே இருக்குது, கீழே இருக்குது, தரையில் இருக்குது. தன்னை தாழ்த்தி காலை பிடிச்சாதான் இது பண்ண முடியும் இல்லைங்களா? இப்போ நம்ம சாதாரணமாக கூட யாராவது சாதாரணமாக எட்டி வருஷம் தெரியாமல் கால் பட்டுச்சுன்னா என்ன பண்ணுறோம், உடனே மன்னிப்பு கேட்குறோம் இல்லையா? அதோட போயிடுறோம், உதட்டளவில் போயிடுறோம். ஆனால் அவர் அப்படி இல்லை, சுத்தமாக அவங்க மனசை மாற்றுறதுக்காக வேண்டி. ஏன்னா அதுதான் அறுவடைக்கு ஆரம்பமே, விதையே இதுதான், இவங்க தான். இந்த பூமியில் அந்த களியாட்டம், பொறாமை அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஏகப்பட்ட விஷயங்கள் வளர்ந்து போச்சு. இதெல்லாம் சரி பண்ணோம்னா ஆரம்ப விதையே இவங்க தான். இவங்கள வந்து விதைக்கிறதுக்காக தான் தான் யாருன்னு அவங்களுக்கு என்ன பண்ணுறாரு, காமிக்கிறார். காமிச்சு, நீங்கள் தான் என்னை போதகர் குருவமாக சொல்கிறீங்க, நானே உங்கள் காலை கழுவுறேனே, நீங்கள் ஒருவர் காலை என்ன பண்ணுங்க, கழுவுங்க அப்படின்னு சொல்கிறாரு.
அடுத்து பாருங்க, ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். பாத்தீங்களா, நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமா? பாவிகள். நாமெல்லாம் பாவிகளா இருக்கோம். ஆனா நிறைய பேர் என்ன பண்றாங்க, நீதிமான் சொல்லிக்கிறாங்க இல்லையா? நாமெல்லாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை என்ன பண்ணியிருக்காருனா, அப்போ மனுஷனுக்காக தான் எல்லாமே படைச்சிருக்காரு. இதை சரி பண்ணுறதுக்காக தான் இயேசு கிறிஸ்துவை அமிச்சது மாத்திரம் இல்லைங்க, அவர் என்ன பண்ணுங்க, அங்கேயே நீ செத்தினா தான் மற்றவங்களாம் என்ன பண்ண முடியும். ஏன்னா அவர் உயிர் பிழைக்கிறது தான் பெரிய விஷயமே இல்லை. கிறிஸ்துவை யார் எழுப்புனது? தேவன் தான் எழுப்பினார். நம்மளையும் யார் தான் எழுப்ப போகிறாங்க? தேவன் தான் எழுப்ப போகிறார். சரிங்களா? அதனால் நம்ம மேலே வச்ச அன்பதை விளங்க பண்ணியிருக்கிறார், காமிச்சிருக்கார். யார்? பிதாவாகிய தேவன். சரிங்களா? அடுத்த வசனம் பாருங்க, எபிரேயர் 5:2. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். தேவன் நமக்காக தம்முடைய குமாரனையே ஜீவ பலியாக கொடுத்து நம்ம மேல அன்பு காமிச்சிட்டார். தேவன் அவருடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக ஜீவ பலியாக கொடுத்துட்டார். ஆனா கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காரு, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையா என்ன பண்ணிட்டாரு, பலியா கொடுத்துட்டார். இதுல எந்த அன்பு பெருசு? ரெண்டுமே சேம் தான். நமக்காக அப்போ நம்ம உயிர் பெற்று வரணும்னா பிதாவாகிய தேவனுடைய பிளானே தான், அவருடைய எண்ணமே தான். அப்போ கிறிஸ்து என்ன நினைக்கிறாரு, நம்ம செத்து இவங்க வரணும்னா தேவனுக்கு பிரியமானா அதையே நான் செஞ்சிடறேன். இந்த அன்பு, இந்த வசனம், 2 வசனத்தை நீங்க தியானிச்சு பாருங்க. அந்த மாதிரி ஒரு விலையேற பெற்ற அன்பு நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் ஒரு சகோதரனுக்காக ஜீவனை கொடுக்க அன்பை காட்டிலும் வேற அன்பு கிடையாது. கிறிஸ்து யாருங்க நமக்கு சகோதரர்? ஒரு பாவிக்கு கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை, ஒரு பரிசுத்தவான் பாவிக்கு கொடுக்கறது தான் பெரிய விஷயம் இல்லைங்களா? நம்ம எல்லாருமே பாவிகளாக இருக்கோம். சில பேர் பாவிக்காக பாவி ஜீவனை கொடுப்பாங்க, 2 பேருமே சாவதான் போகிறாங்க. ஆனால் கிறிஸ்து சாவக்கூடியவரா? அவருக்கு மரணமே கிடையாது. தேவன் நமக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் ஜீவனையே எடுத்திருக்கார் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வசனம், இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். இந்த வசனம் என்ன சொல்லுது? கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை என்ன பண்ணுங்க, ஆயுதமாய். நம்ம கூட சொல்றோம், கிறிஸ்துவுடைய சிந்தையை உடையவர்களாக இருங்க, கிறிஸ்துவுடைய வஸ்திரத்தை தரிச்சு இருக்கிறோம் எல்லாம் சொல்கிறோம். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஃபஸ்ட்டு அந்த சீஷர்களுக்கு அதை காமிச்சார் பாருங்க, விதையே அவங்க தான். இப்போ சீஷர்களுடைய வரிசையில் தான் நாமளும் வரோம் இல்லைங்களா? அப்போது பாடுபடுற விஷயத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா அந்த சிந்தையை நம்ம தரிச்சிக்கணும் இல்லையா? என்னோடு கூட பாடுகள் பட்டால் என்னோடு கூட ஆளுகை செய்யலாம். அப்போ கிறிஸ்துவோட நம்ம பாடுகள் பட முடியுமா? அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி மரிச்சிட்டு போயிட்டார். அவர் கூட போய் எங்கே போய் பாடுகள் படுறது? அன்றைக்கி சீஷர்கள் கூட இருந்தாங்க, கொஞ்சம் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அன்றைக்கி அவங்களுக்கு ஆவி இல்லை. அவர் மரித்த பிறகு 50வது நாள் தான் அவங்க பாடுபட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொருத்தரும் ரத்த சாட்சியாக மரித்தாங்க. இன்றைக்கி நமக்கு அதே மாதிரி ஒரு வாய்ப்பு. அவருடைய சிந்தையை ஆயுதமாக தரிச்சிக்கோங்க. அவர் பட்ட பாடுகளை நாமளும் படணும். எதற்காகனா, அந்த பூமியில் உள்ள விஷம் இருக்குது பாருங்க, சாத்தான் போட்ட விஷம், அதை வெளியே எடுக்கணும். அது யாரால தான் முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையை வச்சு நம்ம செய்கிற ஊழியத்தால் தான் முடியும். இல்லைன்னா வேற நம்ம சொந்த சிந்தையெல்லாம் வச்சு எதுவுமே பண்ணவே முடியாது. அந்த ஆயுதத்தை தான் நம்மளை தரிச்சிக்க சொல்கிறார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது அப்படின்னு சொல்கிறார். அடுத்த வருஷம் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6, 7, 8. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். பாருங்க, அவர் முதல்ல எப்படி இருந்தாருன்னா தேவனுடைய ரூபமா இருந்தார், யுக்களா இருந்தார் இல்லையா? ரூபமா இருந்து தேவனுக்கு சமமா இருக்க இல்லை. அவரு
அது கொள்ளையாடின பொருளாக எண்ணாம தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷன் எங்கே இருப்பான்? கீழே, தேவன் மேலே இருப்பார். அது மாத்திரமல்ல, சிலுவையின் மரணபரிந்தியம், சாவர வரைக்கும் போயிட்டார். அந்த அளவுக்கு நம்ம என்ன மரணபரிந்தியம் தன்னை என்ன பண்ணியிருக்காருன்னா தாழ்த்தியிருக்கார். இதே சாத்தான் எப்படின்னா, கீழே இருந்தான், நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், தேவனுடைய பருவதங்கள் வீட்டிருக்கிறார் இல்லையா, அவருக்கு யூக்கலாவேன் அப்படின்ட்டு அவன் என்ன கொண்டான். அதனால தான் வசனம் சொல்றது, தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்போது அவருடைய அன்பை பாருங்க, தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாம அடிமையின் ரூபம் எடுத்து சிலுவையின் மரணபரிந்தியம் தன்னை தாழ்த்திருக்கிறார். எதற்காகனா, எங்கள் அப்பா பட்ட கஷ்டத்தெல்லாம் வீணாக போகக்கூடாது, அதை சரி செய்ய என்னால் தான் முடியும்ட்டு வந்தார் இந்த பூமிக்கு. அடுத்த வசனம் பிலிப்பியர் 2:9, 10, 11. ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்கிறார். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருக்காருன்னா சும்மா கொடுக்கல. எவ்வளோ ஒரு மேன்மையான இடத்துல இருந்து இறங்கி வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கார். நம்மளுடைய எண்ணங்களில் கொஞ்சம் கூட நம்ம யாருக்குமே என்ன பண்ணுறதில்ல, விட்டு கொடுக்கறதில்ல. நம்ம அதிலேயே ஸ்டெடியாக நிற்கிறோம். கிறிஸ்து பாருங்க எவ்வளோ மேன்மையான இருந்தவர் எல்லாத்தையும் விட்டு இறங்கினதால அப்போது பிதாவாகிய தேவனுடைய திட்டம் என்ன ஆகுது, இவர் மூலிமா மறுபடியும் என்ன ஆகுதுன்னா உயிர் பெற்று வருது. உயிர் பெற்று வந்து அவருடைய திட்டம் என்ன ஆகுதுன்னா கண்டினியூ ஆகுது. அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, எல்லாருக்கும் மேலே, எல்லாருடைய நாமத்துக்கு மேலே மேலான நாமத்தை இவருக்கு என்ன பண்ணியிருக்காரு, எல்லாருமே அவருக்கு கீழ்ப்படியணும். ராஜ்யத்தில் நித்திய பிதாவே அவர் தான், இயேசு கிறிஸ்து தான் நித்திய பிதாவாக போகிறார். அந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு கொண்டு வந்து அவர் விட போகிறார் பார்க்குறோம். அடுத்தது பிலிப்பியர் 2:12. ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமீபமாய் இருக்கும் பொழுது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். பார்த்தீங்களா, நான் தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பை நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்போது ரட்சிப்பை நிறைவேற தான் நம்ம பிரயாசப்படணும். இதை விட்டால் வேறு ரட்சிப்பே இல்லை. கிறிஸ்துவை இல்லாமல் ஒருவருக்கும் ரட்சிப்பே கிடையாது, இல்லைங்களா? ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க. இந்த தேதியில் இந்த வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. மரண பரிந்தியம் நிலையில் இருப்பவனே ரட்சிக்கப்படுவாங்க. மரண பரிந்தியம் எதில் நிலைச்சி நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிந்தையை ஆயுதமாக நம்ம என்ன பண்ணணும், தரிச்சிருக்கணும். அப்போ தான் தேவன் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் தாழ்மையுள்ளவனை என்ன பண்ணுறாரு, கண்ணோக்கி பார்க்குறார் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வசனம் கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து மன்னிக்கிறாரு. அவர் படைச்ச மனுஷன் எப்படி மாறிட்டான், இது யார் தான் மன்னிக்க முடியும்? கிறிஸ்து தான் மன்னிக்கிறார். மன்னிச்சு அவன் விதைச்ச விதை எப்படி, சாத்தான் விதைச்ச விதை எப்படி அப்படியே கோபங்கள், வைராகியங்கள், பொறாமைகள் எல்லாம் பரவிச்சோ, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்மளை என்ன பண்ண சொல்கிறாருன்னா, பரிசுத்தரும் பிரியமான உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு, இதெல்லாம் நீங்கள் தரிச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயத்தை தரிச்சுக்காங்க. அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒருவர் பேரில் ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து எப்படி நம்மளை மன்னிச்சிருக்காரு, அந்த மாதிரி நீங்களும் ஒருத்தரை என்ன பண்ணுங்கள், கண்டிப்பாக மன்னிச்சே ஆகணும். ஒருத்தரை மன்னிக்காமல் இங்கே வந்து பேசுகிறதுலையோ இந்த சத்தியத்தில் இருக்கிறதுலையோ நம்ம பிரயோஜனமே இல்லை. அதுக்கு பேசாமல் பாபிலோன்லேயே இருந்துட்டு போயிடலாம். இங்கே பேசுகிறோம்னா பேசுகிறது தேவனுடைய அன்பு, தேவன் அன்பாகவே இருக்கார்.
அவருடைய குணலட்சத்தில் நம்ம இருந்தால் தான் அந்த விதை வந்து அடுத்ததுக்கு பிரயோஜனமாகும். ஒரு கோதுமை மணியாவது செத்து நிலத்தில் விழாவிட்டால் பலன் தராது சொல்கிறோம். அப்போ நம்மளும் ஒரு கோதுமை மணி, நம்ம பதறாக இருந்தால் அது பலன் தராது. மணியாக இருந்தால் தான் பலன் தரும். 30, 60, 100 பலன் தரணும். அப்போது தேவனுடைய குணலட்சணம் கிறிஸ்துக்கிட்ட இருக்குது. கிறிஸ்துவுடைய குணலட்சணம் நம்மக்கிட்ட இருக்கணும். நம்ம குணலட்சணம் மற்றவங்ககிட்ட கொடுக்கணும். அதை விட்டுட்டு தவறான சிந்தையை ஏற்றணும்னு வச்சுக்கோங்க, 2 பேருமே ஜீவனுக்குள்ளே போக முடியாது. வாசிங்க அடுத்தது. அந்தப்படி இளைஞரே, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த இளைஞர்களே, அந்தபடியே இளைஞர்களே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள் அப்படின்றார் இல்லையா? இந்த மூப்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஜீவனுக்கு வழி நடத்துகிறாங்களோ அவங்க தான் உண்மையான மூப்பர்கள். தவறான வழியில் வழி நடத்துகிறவங்களாம் ஒரு மூத்தவங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அவங்களுக்கு கீழ்ப்படிங்கள். ஒவ்வொருவரும் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை அணிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக இயேசு கிறிஸ்து மனத்தாழ்மை அணிந்து கொண்டதால் தான் தன்னுடைய சீஷர்களுடைய காலை கழுவினார் இல்லைங்களா? காரணம் என்னன்னா, அவருக்கு அதான் பிடிக்கும். தேவனுக்கு தாழ்மை உள்ளவனுக்கு தான் அவர் கிருபை தரார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன பண்ணுறாரு? ஏற்று நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். அப்போ யார் யார் தாழ்மைப்படுறோமோ அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த தேவனுடைய கிருபை கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்த வசனம் ரோமர் 8:36. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? பார்த்தீங்களா? இப்போ நிறைய பேர் கிறிஸ்துவோடைய அன்பை விட்டு நிறைய பேர் வெளியே போயிடுறாங்க, சத்தியத்தை விட்டே வெளியே போயிடுறாங்க. அப்போது கிறிஸ்து மேலே நம்ம வச்சிருந்த அன்பு, அவர் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு இல்லையா இருந்ததுன்னா நம்மளை யாருமே என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. ஒரு சின்ன உபத்திரம் வந்தாவே என்ன ஆயிடுறாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு வியாகுலம், ஏதாவது ஒரு கவலை, சபையில் ஒரு பிரச்சனையா கவலை இருந்ததுன்னா என்ன ஆகிறாங்க? பிரிஞ்சு போயிடுறாங்க. ஒரு துன்பம் வந்தால், ஒரு பிரச்சனை வந்து நமக்கு சபையில் யாருமே உதவி இல்லையே என்ன ஒன்று பிரிஞ்சு போயிடுறாங்க. பசியாக இருந்தால் கூட சில பேர் என்ன பண்ணுறாங்க? எனக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை என்ற ஒரு இதில் கூட என்ன ஆயிடுறாங்க? போயிடறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, சத்தியத்தின் மித்தம் கூட என்ன ஆயிடுறாங்க? போயிடுறாங்க. இப்போ இதெல்லாம் கிறிஸ்து மேலே நம்ம அன்பு வச்சுருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம யாரும் பிரிக்க முடியாது. கண்மனையில் மேலே கட்டப்பட்ட வீடு எப்போதுமே எப்படி இருக்கும்? உறுதியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த வசனம் மீகா 6:8. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். கர்த்தருடைய பிளானே என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவன் மனத்தாழ்மை காட்டல தேவனுடைய தோட்டத்தில் இல்லைங்களா? அவன் வந்து பொய் பேசுனதால அப்படியே இதுவாயிட்டான். ஆனால் நம்மக்கிட்ட என்ன ஒரு முக்கியமாக எதிர்பார்க்குறாருன்னா மனத்தாழ்மை. தாழ்மை கூட சும்மா உதட்டளவில் சொல்லிட்டு போயிடுவாங்க. மனத்தாழ்மைன்னா கீழே குனிஞ்சி காலை தொடுற அளவுக்கு இயேசு கிறிஸ்து செஞ்சு காமிச்சாருங்க. உண்மையாகவே மனத்தாழ்மை நடப்பதை இல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் கேட்குறார். கண்டிப்பாக மனத்தாழ்மை இருக்கிறவனுக்கு கண்டிப்பாக தேவனுடைய குணலட்சணம் வந்துடும். எல்லாத்தையும் விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். நமக்கு இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. நிர்வாணியாக இருக்கிறவனுக்கு ஏதாவது தோணுமா? அவனே நிர்வாணியாக இருக்கான், எதுவுமே தோணாது. என்றைக்கு அவனுக்கு நன்மை தீன்மை சுயநலம் இச்சை வருதோ அன்றைக்கி தான் எல்லாம் எனக்கு வேணும் 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 எல்லாம் வேணும்னா தேவன் இருக்க மாட்டார். எதுவுமே வேணான்னு சொல்கிறவனுக்கு கண்டிப்பாக தேவன் இருப்பார். அதுதான் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து, அந்த ஒரு விஷயத்தை தாங்க இயேசு கிறிஸ்து இங்கே வந்து செஞ்சு காமிச்சார், மனத்தாழ்மையை. சரிங்களா? பாருங்கள், நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரியை காட்டினேன். இது வந்து சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பிரபஞ்சத்தை படைக்கும் போதே இருந்தே அவர் கூட இருந்திருக்கிறார். இதெல்லாம் சரி பண்ணணும்னா மனுஷனுக்காக தான் எல்லாமே படைச்சார். மனுஷன் மீறி போயிட்டான். இதை சரி பண்ணணும்னா மனத்தாழ்மை இந்த பூமியில் காட்டுறதுக்கு ஆளே இல்லை, ஒருத்தர் கூட கிடையாது. எல்லாருமே மேட்டிமையில் தான் இருக்காங்க. எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. மனிதர்கள்லாம் மிருகங்களை போல் மாறினார்கள், அப்படி ஆயிட்டாங்க.
மனுஷனை ஆக்கி கடைசியில் முந்தின சீருக்கு கொண்டு வந்து பிதாவாகிய தேவன்கிட்ட ஒப்படைச்ச பிறகு தான் பிதாவாகிய தேவன் மனுஷனை படைச்சதுக்கு நல்லது என்று பார்ப்பார். அப்போ அந்த ப்ராசஸ் தான் 1000 வருட சாட்சி முன்மாதிரி தான் அவர் இந்த இடத்துல வந்து செஞ்சு காமிச்சு போயிருக்கார். சரிங்களா? அப்போது கிறிஸ்துவோடைய அன்பு பாருங்க, சாதாரணமாக இங்கே மாத்திரம் நம்ம பார்க்குறதில்ல. பிகினிங் அங்கேருந்து தேவன்கிட்ட ஒரு வச்சிருந்த பாசம், அவர் வளர்த்த நடைமுறைகள், இதெல்லாம் அவர் பார்த்துட்டே இருந்து தான் அவர் இந்த பூமிக்கே வந்தார். பூமிக்கு வந்து மனுஷனுடைய நிலைமையை பார்த்துட்டு அவர் மனதுருகி, பிள்ளைகள் இப்படி மாம்சத்தில் ரத்தத்தில் இருக்காங்களே, நம்மளும் என்ன பண்ணலாம் அவரை மாதிரி ஆகி அவங்களுக்கு எல்லாத்தையும் சாந்தத்தோடும் புத்தியோடும் எல்லாம் பொறுமையாக இருந்து சொல்லி கொடுத்து தன் ஜீவனையே கொடுத்துட்டு போயிட்டார். அப்புறம் அவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்? அவரை மாதிரியே இருக்கணும். அதான் பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகும் அளவும் நான் கர்ப்பவேதனைப்படுகிறேன் சொல்லி முடிக்கிறார். சரிங்களா? தேவன் தாமே இந்த காரியங்களெல்லாம் ஆசீர்வாதமாக்கி தருவார். ஆமீன்.